நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. தொலைக்காட்சியின் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் ஜோஸ், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேலாங்கனி, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஜோஸ். மகிழ்ச்சியான ஒரு நாள், விடுமுறை நாள் அப்படிங்கிறப்போ மகிழ்ச்சி கலவே கிடையாது. ஸோ இன்னைக்கு நேரம் கதைக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு கதை என்ன அப்படின்னா, ரியலா நடந்த ஒரு நிகழ்வு. இப்போ கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி இரவு அலுவலகம் முடிஞ்சு போறப்ப சரியான மழை. சரி அன்னைக்கு ரெயின் கோட் எதுவும் எடுத்துட்டு வரல, நின்று ஒதுங்கி போலான்னு நின்னா ஒரு அரை மணி நேரம் நின்னும் மழை நிக்கிற மாதிரி தெரியல. சரி அப்புறம் எப்பவும் போல நனைஞ்சுக்கிட்டே அப்புறம் வீட்டுக்கு தானே போறோம் சொல்லி நனைஞ்சிட்டு போச்சு. தொப்பலா நனைஞ்சாச்சு. பாதியில வண்டி நின்றுச்சு, இந்த ஈரமானனால வண்டி நின்றுச்சு. நல்ல வேலையா பக்கத்து வீட்டில் உள்ள இன்னொருத்தர், அதாவது எங்க அப்பார்ட்மெண்ட் மாடியில் இருக்கிறவர், அந்த பக்கம் போனவரை பார்த்துட்டு அவர் வண்டி என்ன பண்ணாரு, முன்னாடி மிதிச்சுட்டு வண்டி போனாரு. போறப்ப பார்த்தா எங்க ஏரியா கொஞ்சம் பழைய ஏரி போல அது. அதனால ஆமை என்ன பண்ணுச்சு, கிராஸ் பண்ணி போச்சு. ஒரு குட்டி ஆமை ஒண்ணு. நான் உடனே நிறுத்து ஆமை கிராஸ் ஆச்சுன்னா அவரை நிறுத்தி, அப்புறம் போனதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணிட்டோம், வந்தாச்சு. வண்டி நிறுத்துறப்போ நாங்கள் டிஸ்கஷன் சும்மா பேசல, எப்படி மழையில இதெல்லாம் பேசுறப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார். இந்த ஆமை புகுந்த வீடு வழங்காதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னாங்க. நம்ம கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சவன்னு நம்ம காட்டிக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன், இல்லை சார் அது அந்த ஆமை கிடையாது, முயலாமை இல்லாமை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஆமை சார் அப்படின்னோடனே அவர், நீங்கள் டிவியில் பேசுகிற மாதிரிலாம் பேச வேண்டாம், ஆமையை பற்றி சில அன்னோன் ஃபேக்ட்ஸ் நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன் அப்படின்னு. ரியல் உண்மையான ஆமையை பற்றி, நம்ம இயலாமை அந்த முயலாமை அதெல்லாம் இல்லை, ஆமை விலங்கு. இந்த உலகிலேயே அதிக நாட்கள் உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமை. அது கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் வரைக்கும் மேக்ஸிமம் என்ன பண்ணுமா வாழும். அதே மாதிரி அது வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு கடல் வாழ் உயிரினங்கள் எவ்வளவோ இருக்கலாம், திமிங்கலம் எவ்வளோ நாள் இருந்தாலுமே அதிகப்படியான பயண தூரத்தை கடப்பது ஆமை தானா. அந்த திமிங்கலம் கூட அவ்வளோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ராவல் பண்ணியிருக்காது. ஆனால் அந்த ஆமை எப்படி அவ்வளோ தூரம் நீண்ட நெடிய தூரம் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலுக்கு அடியில் ஓடக்கூடிய நீரோட்டத்தை கண்டறியக்கூடிய, திசை அறியக்கூடிய அந்த அறிவு நுட்பம் ஆமைக்கு என்ன பண்ணா உண்டா. அதனால அது நீரோட்டத்துக்குள்ள தன்னை இணைத்து கொண்டு எதுல வரைக்கும் போகணுமோ அது வரைக்கும் போயிட்டு, ஒருவேளை அந்த நீரோட்டம் தான் போகக்கூடிய திசைக்கு போகலைன்னா அதுலேருந்து அது வெளியேறி வந்துட்டு அடுத்த நீரோட்டத்தை கண்டறிந்து அது தன்னுடைய திசைக்கு எது அழைத்து செல்கிறதோ அப்படிதான் என்ன பண்ணுமா, பல ஆயிரம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணுமா. அதே மாதிரி வாழ்நாளில் எங்கே ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் முட்டையிட்டு அதனுடைய குஞ்சுகளை பொறிக்க வைத்து அது உயிர் கொடுக்கின்றதோ, அதுக்கப்புறம் எப்போ முட்டை போட்டாலும் அது அந்த இடத்துல போய் தான் போடுமா. இவ்வளோ விஷயங்கள் அவர் என்ன பண்ணாரு சொன்னார். சொல்லிட்டு பரவாயில்ல சார் இவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு. அவர் இல்லை இவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதுனால இதுவும் நான் என்னது படித்ததும் கேட்டதும் தான். ஸோ இந்த மாதிரியான நிறையா பெரியவங்களுடைய மேடை பேச்சுக்கள்ல கேட்டது அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ தான் இப்போ சொல்லுங்க, ஆமை இந்த வீடு வழங்குமா வழங்காதா அப்படின்னா, அது நம்மை காட்டிலும் இன்னும் நல்லா என்ன பண்ணுது, அறிவு நுட்பத்தோடு இருக்கின்றது இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ நம்ம சில நேரங்கள் சில விஷயங்களை மேலோட்டமாக என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கொள்ள கூடாது. அதன் பின்னால் இருக்கக்கூடிய பொருள் என்ன, அதை உணர்ந்து வைத்திருத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஜோஸ், இந்த ஒரு சூப்பரான ஸ்டோரியோடவே இந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஆளி தரிசனம் பார்க்கலாம்.
பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்டோரி ஜோஸ். கண்டிப்பா எல்லாத்தையும் மேலோட்டமா பார்க்கக்கூடாது. உண்மைத்தன்மை என்ன, அது நிஜமாவே அது உண்மைதானா இல்லையா என்னன்ட்டு ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, இன்னைக்கு நாள்ல நம்ம எதை குறித்து சிந்திக்க போறோம்? ஸோ இன்னைக்கு நாள் ஏன் அந்த ரியல் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஸ்டோரியா நான் சொல்ல விரும்பினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்னைக்குள்ள இருந்த ஒரு மனநிலை. நம்ம எப்பவுமே பல நேரங்கள் நம்ம நினைச்சுக்கிறோம் எல்லாருமே நம்ம கரெக்டாக இருக்கிறோம், நமக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சிருக்கோம். சில நேரங்கள் பார்த்தா நமக்கு தெரியாம எவ்வளோ விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. அப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவை அன்னைக்கு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த இரவு ஒரு கலந்துரையாடல் எங்களுக்குள்ள என்ன பண்ணுச்சுன்னா மாத்துச்சு. அது வரைக்கும் என்கிட்ட யாராவது வந்து இந்த ஆமை புகுந்த வீடு விளங்காதுன்னு சொன்னாங்கன்னா, நான் ரெடிமேடாக வச்சிருந்த ஆன்சர் அதான். அது இல்லாமை, முயலாமை, நடக்காமை, இதெல்லாம் தெரியுமா, அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க முன்னோர்கள். இப்படியெல்லாம் பேசுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்த என்ன அன்னைக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து அப்படியே டோட்டலாக என்ன பண்ணுச்சுன்னா சேஞ்ச் பண்ணுச்சு. ஸோ அப்போ அந்த இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம என்ன பண்ணுறதில்ல, தெரிந்து கொள்வதே இல்லை. அது வரைக்கும் நம்ம தெரிந்து கொள்ள முற்படுவதும் இல்லை. ஆனால் இன்னைக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு எளிய தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பிறருடைய கோணத்தில் இருந்து நாம் பார்க்க கற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவை மாற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானது. வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு எளிதான தீர்வு அமையும். இதை நம்ம பல நேரங்கள் கடவுள் வணக்கத்துலையும் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அந்த பெர்ஸ்பெக்டிவை மாற்றி பார்க்கறதுக்கு என்னை நான் எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும், இது வரைக்கும் பேசினதில்லை. இன்னைக்கு அதை தான் என்ன பண்ண போகிறோம், பேச போகிறோம். அப்போ முதல் விஷயம், லிசன் டீப்லி. எதிரில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் அதை என்ன பண்ணுங்க, காது கொடுத்து கேளுங்கள். அப்படின்னா தான் நம்ம அடுத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே பார்க்க முடியுமே தவிர, நீங்கள் பேசிட்டே இருக்கிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை ரெண்டு பேசி தீர்க்கிறதுக்கு வந்திருக்கிறோம், நீங்கள் உங்கள் சைடு இருக்கக்கூடிய நியாயங்களை என்ன பண்ணுறீங்க எடுத்து சொல்கிறீங்க. அதில் ஏதோ 2-3 விஷயம் என்னை டார்கெட் பண்ணுற மாதிரி, இல்லை என்னை வந்து கார்னர் பண்ணுற மாதிரி, இல்லை என்னால் பதில் பேச முடியாத அளவுக்கு என்னை சுத்து வளைச்சு போடுது, நீங்கள் உண்மையை எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னு நான் உணர்கின்ற பொழுது இழை மறித்து அதெல்லாம் என்ன நடந்து தெரியுமா, நான் ஒரு விஷயத்தை பேசினேன்னா உங்களுடைய கோணத்திலிருந்து என்னால் பார்க்க முடியாது. அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க, ஓ ஆமா இல்ல சரி நம்ம அவங்க இப்படி நினைச்சிருக்காங்களா, நம்ம இதை கரெக்டாக கேட்காம விட்டோமே, இதை கேட்டதான் அன்னைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குமே. ஸோ அப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்போ வரும்னா, பிறர் சொல்லுவதை முழுமையாக எவ்வித தொந்தரவும் இன்றி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், இடையில இன்டரப்ட் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது, இல்லாம நாம காது கொடுத்து கேட்கிறப்போ பிறருடைய கோணத்தில் வாழ்க்கையை பார்க்க முடியும். ஓகே, இன்னும் எப்படி எல்லாம் பிறருடைய கோணத்துல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த நாளையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் திருப்பாடலிலே நாம் பல்லவியாக தியானிக்க இருப்பது
உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை இந்த வார்த்தை. நம்முடைய கல்லான இதயத்தை எல்லாம், கனத்த அந்த இதயத்தை எடுத்துவிட்டு, அந்த கடினமான இதயங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு, ஆண்டவர் இயேசுவை போல அன்பும் இரக்கமும் கனிவும் கொண்ட அந்த அற்புதமான இதயத்தை இன்றைய காலை வேளையிலே ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள இந்த திருப்பாடலானது நமக்கு உதவி செய்கிறது. மேலும் இந்த திருப்பாடலானது நம்முடைய வாழ்க்கைக்கு அருமையான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. காரணம், நம்முடைய ஜெபமும் நம்முடைய வாழ்வும் ஒன்றித்து செல்ல வேண்டும், ஒன்றித்து பயணிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் ஒன்று, நாம் வாழ்கின்ற வாழ்க்கை முறை ஒன்று என்று இருந்தால் அது வாழ்க்கைக்கு முறையானதாக ஒன்றாக இருக்காது. ஆகவே நாம் எதை ஜெபிக்கிறோமோ அதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடைபிடிக்க வேண்டும். உதாரணமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு ஜெபத்தை தன்னுடைய சீடர்களுக்கும் நமக்கும் கற்பித்திருக்கிறார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அந்த ஜெபத்திலே நாம் அருமையாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் பல வேளைகளில் நாம் ஜெபிப்பது ஒன்று, நாம் வாழ்வது ஒன்று. நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிப்பது போல எங்களை மன்னியும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் பல வேளைகளில் நாம் பிறரை மன்னிப்பது இல்லை. நல்ல சமாரியன் உவமையிலே பார்க்கிறோம். அந்த நல்ல சமாரியர் அந்த அடிபட்ட அந்த மகனுக்கு உதவி செய்கிறார். ஆனால் அதே வேளையிலே அந்த வழியாக வந்த அந்த குருவும் லேவியரும் ஆண்டவருடைய இல்லத்திலே பணியாற்றக்கூடியவர்கள், ஆண்டவருக்கு மிக அருகில் இருக்கக்கூடியவர்கள், தினம்தோறும் ஜெபிக்கக்கூடியவர்கள், ஆலய வழிபாடுகளிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள், இப்படி ஆண்டவருக்கு மிக நெருக்கமாக ஜெபத்திலும் தபத்திலும் இருக்கக்கூடிய அந்த குருவும் லேவியரும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒருவன் அடிபட்டு கிடக்கின்ற பொழுது, ஒரு மனிதன் கஷ்டப்படுகிற பொழுது அவனை கண்டுகொள்ளாமல் விலகி நடக்கிறார்கள். ஆனால் அந்த நல்ல சமாரியனோ அவன் அந்த மனிதனுக்கு உதவி செய்கிறார். ஆகவே இன்றைய திருப்பாடல் நம்முடைய ஜெபமும் நம்முடைய வாழ்வும் ஒன்றித்து செல்ல அழைப்பு கொடுக்கிறது. எனவேதான் இன்றைய பதிலுரை பாடலின் முதல் வரிகளை, முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள், நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஆண்டவரை புகழுங்கள், வாயார பாடி புகழுங்கள், முழந்தால் படியிட்டு உங்களையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடம் நீங்கள் ஜெபியுங்கள், மன்றாடுங்கள், அவரை போற்றுங்கள் என்கின்ற இந்த முதல் வசனம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. காரணம், ஏன் நாம் அவரை புகழ வேண்டும், ஏன் அவரை போற்ற வேண்டும், ஏன் அவரை பாட வேண்டும் என்றால், ஆண்டவர் தாம் நம்மை உருவாக்கியவர், அவர் நம்முடைய ஆயர், நாம் அனைவரும் அவருடைய ஆடுகளாக, அவரது குரலுக்கு செவிசாய்த்து அவர் பின் செல்லக்கூடிய ஆடுகளாக நாம் இருக்கின்றோம். ஆகவே ஆண்டவருடைய அந்த குரலை கேட்டு நாம் அவர் பின் செல்வோம். அவர் நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்கியவர், நம் மீது அதிகாரம் கொண்டவர். இப்படிப்பட்ட அற்புதமான அதிசயமான ஆண்டவருக்கு நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து அவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. நம்முடைய வாழ்வின் நோக்கமும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் நாம் கடவுளை புகழ்வதோடு ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை கடைபிடிக்க வேண்டும். உதாரணமாக இன்றைய திருப்பாடலுடைய அந்த 3வது 8 மற்றும் 9 இறைவார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மூதாதையர்கள் அந்த பாலை நிலத்திலே ஆண்டவருடைய வழிநடத்துதலை, பராமரிப்பை மறந்து போனவர்களாக, ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுக்கக்கூடியவர்களாக, நம்பிக்கை இழந்து போகக்கூடியவர்களாக, தங்களுடைய இதயத்தை அவர்கள் கடினப்படுத்தி ஒரு கடினமான மக்களாக அவர்கள் மாறிப்போனதை திருப்பாடல் ஆசிரியர் அழகாக திருப்பாடல் எடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, ஆண்டவரை வாயார போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு மக்களாக மட்டும் நாம் இருந்து விடாமல், அந்த புகழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையை ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும். என்னுடைய கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கரடுமுரடான வாழ்க்கையை மாற்றி ஒரு எளிமையான, ஒரு அற்புதமான, அன்பு செய்து பிறருக்கு இரக்கம் காட்டி ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழக்கூடியவனாக நான் மாற வேண்டும். என்னுடைய இதயம் இயேசுனுடைய இதயத்தைப் போல மாற வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே இந்த திருப்பாடலை வாசித்து தியானித்து என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும். என்னுடைய கல்லான இதயம் நொறுக்கப்பட்டு அது கனிவுள்ள இதயமாக மாற வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து நாம் இந்த வேளையிலே ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, நீ இரக்கமும் கனிவும் அன்பும் உடையவர் என்பதை நாங்கள் அறிகிறோம், நம்புகிறோம். இதோ இந்த காலை வேளையிலே எங்களுடைய கல்லான இதயங்களை, பிறரை மன்னிக்காத, அன்பு செய்யாத, ஏற்றுக்கொள்ளாத, குடும்பங்களிலே பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த கல் நிறைந்த அந்த இதயத்தை நீரே உடைத்து அந்த இதயத்தை கனிவுள்ள இதயமாக, உம்முடைய இதயமாக மாற்றி எங்களுக்கு கொடுத்தருளும்.
இதோ இந்த நாளிலே எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளில் நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீரை ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஆண்டவரே, நல்ல ஆயனாக நீர் இருக்கிறீர். உம்மை பின்பற்றக்கூடிய ஆடுகளாகி எங்களுக்கு நீரே வழியை தாரும். எங்களுக்கு உணவு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி நல்ல மேய்ச்சலுக்கு எங்களை அழைத்துச் செல்லக்கூடிய நல்ல ஆயனாக இருந்து எங்களை காத்து வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பிறருடைய கோணத்தில் இருந்து, இல்லைன்னா பிறருடைய இடத்துல இருந்து நாம நம்முடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும், அந்த ஒரு பிரச்சனையை அணுக வேண்டும் அப்படின்னா அதற்கு எப்படியெல்லாம் நான் நம்மளை தயார் பண்ணிக்கணும்னு பேசிட்டு இருக்கோம். அது அடுத்தது என்ன செய்ய சொல்றாங்க? அடுத்ததான் வந்து சில பேர்லாம் சுடுசுடுனே இருப்பாங்க, சில பேர்லாம் லேட்டாவே வருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்கள வந்து கேளுங்க, என்ன பிரச்சனை, எதனால நீங்க வந்து லேட்டா வரீங்க, என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க, இல்லை என்ன நடக்குது உங்களுக்கு அப்படிங்கறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னும் போது அவங்களுடைய சூழ்நிலையை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். என்னன்னே தெரியாம அவன் எப்பயுமே லேட்டா தான் வருவான், அவன் எப்பயுமே இப்படிதான் மூஞ்சி சுடுசுடுன்னு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடாம அவங்க கூட உட்கார்ந்து நம்ம பேசும்போது அவங்களோட சூழ்நிலை என்ன, எதனால அவங்க வந்து இப்படி பேசுறாங்க, எதனால இவங்களோட ஃபேஸ் எப்பயுமே இப்படிதான் இருக்குது அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னலாம் இருக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம் ஜோஸ். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அக்டோபர் 5. புனித மரிய பௌஸ்தீனா கோவாஸ்கா. போலந்து நாட்டிலுள்ள க்ளோக்கோவிக் பகுதியில் வாழ்ந்த ஸ்தனிஸ்லாஸ் மற்றும் மரியன்னா கோவாஸ்கா பெற்றோருக்கு கிபி 1905ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் நாள் பிறந்தார் மரிய பௌஸ்தீனா கோவாஸ்கா. ஹெலனா என்ற இயற்பெயரினைக் கொண்ட இவர் தன் 7வது வயதில் இறை அழைத்தலை உணர்ந்து ஆண்டவர் இயேசுவின் மீது மிகுந்த பக்தியோடு இருந்தார். தன் 19வது வயதில் ஆண்டவரின் காட்சியினைக் கண்ட ஹெலேனா அவரின் கட்டளையின்படி வார்சாவிலுள்ள இரக்கத்தின் அன்னை சபையில் சேர்ந்தார். கிபி 1926ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் நாள் திருவுடையினை பெற்றுக்கொண்ட ஹெலேனா தன் பெயரை நற்கருணை ஆண்டவரின் மரிய பௌஸ்தீனா என்று மாற்றியமைத்துக் கொண்டார். கிபி 1928ஆம் ஆண்டு தன் முதல் வார்த்தைப்பாட்டினை அளித்த பௌஸ்தீனா கிபி 1931ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் நாள் இறை இரக்க ஆண்டவரை காட்சியாக கண்டார். கிபி 1933ஆம் ஆண்டு மே மாதம் முதல் நாள் தன் நித்திய வார்த்தைப்பாட்டினை அளித்த அருட்சகோதரி மரிய பௌஸ்தீனா ஆண்டவர் இயேசுவினை பல முறைகள் காட்சியாக கண்டு அவரோடு உரையாடினார். தனக்கு ஆண்டவர் அளித்த காட்சியினை படமாக வரைவதற்கு விரும்பிய அருட்சகோதரி பௌஸ்தீனா ஓவியர் யூஜின் கசிம்ரோஸ்கியிடம் தனக்கு ஆண்டவர் அளித்த காட்சியினை தத்ரூபமாக விவரிக்க இறை இரக்க ஆண்டவரின் திருப்படம் 1934ஆம் ஆண்டு வரைந்து முடிக்கப்பட்டது. ஆண்டவர் தனக்களித்த காட்சிகள், இருவருக்குமான உரையாடல்கள் போன்றவற்றினை பதிவு செய்து எனது பணி ஆண்டவரின் இரக்கத்தினை எடுத்துரைப்பதே என்று கூறி இறைப்பணி செய்த அருட்சகோதரி மரிய பௌஸ்தீனா கோவாஸ்கா 1938ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் நாள் விண்ணகமடைந்தார். இறையிரக்க ஆண்டவரை காட்சியாக கண்டு ஆண்டவரின் இரக்கத்தினை எடுத்துரைத்த அருட்சகோதரி மரிய பௌஸ்தீனா கோவாஸ்காவினை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் கடந்த 2000ஆவது ஆண்டு ஏப்ரல் 30ஆம் நாள் புனிதராக உயர்த்தி உலக இளையோர் தின பாதுகாவலராக அறிவித்தார். புனித மரிய பௌஸ்தீனா கோவாஸ்கா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம்
இளையோர் சமூக பொறுப்புணர்வோடு செயல்படவும் இறை விசுவாசத்தில் சிறந்து விளங்கவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஜோஸ். ஏன்னா அவங்கவுங்க இடத்துல இருந்து அவங்கவுங்க அந்தந்த பிரச்சனையை பார்ப்பாங்க. ஆனா ஒருத்தர் இடத்துல இருந்து பிறருடைய கண்ணோட்டத்துல இருந்து நம்ம வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் நம்ம என்ன செய்யணும் ஜோஸ்? இது கஷ்டமா இருந்தாலும் கூட இதை செய்ய ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஈஸியா ரொம்ப சந்தோஷமா பிரச்சனையே இல்லாமல் நமக்கு போயிட்டு இருக்கும். யார் எப்போ உங்கள் லைஃப் எப்படி போகுதுன்னு காட்டாலும் என் லைஃப் என்ன சூப்பராக போகுதுங்கிற பதில் அனிச்சை செயல் மாதிரி என்ன பண்ணால் வெளியே வரும். ஸோ அப்போ அப்படிப்பட்ட விஷயம் தான் பிறருடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்குறது. நம்ம பல நேரங்கள் அதை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சின்ன பிரச்சனை, வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை இன்னொருத்தவங்க ஹாஸ்பிட்டலில் நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா அது அங்கேயே என்ன இருக்குன்னா முடிஞ்சிருக்கும். இல்லை என் சைடு உள்ள நியாயம் எனக்கு, அவங்க சைடு உள்ள நியாயம் அவங்களுக்கு, இப்படியே ரப்பர் பேண்ட் மாதிரி இழுத்துக்கிட்டே போனோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அதை அருந்து விழுகின்ற பொழுது 2 பேருக்குமே காயம் எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்போ அது இல்லாமல் இருப்பதற்கான வழிகள் தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சிந்திச்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த வகையில் அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம், நம்ம இயல்பாகவே என்ன ஒரு மென்டாலிட்டினா ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற மென்டாலிட்டி. ஒரு 6 மாதங்களுக்கு முன்னதாக ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து ஒன்று நடந்துச்சு சவுத் சைடு. ஒரு கன்னியாகுமரியிலேருந்து அந்த ஒரு குடும்பத்தினர் அவங்க ஒரு கார் ஆக்சிடென்ட், எதிரில் ஒரு வாகனம் மோதி குடும்பத்தில் அத்தனை பேருமே என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 6 பேர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கேத்தலிக் ஃபேமிலி, நமக்கு எல்லாரையும் ஒரு மனதை பாதித்த ஒரு செயல். அப்போது அந்த வாகன விபத்து நடந்து ஒரு 10 நிமிடங்களில் அந்த வழியாக கடந்து செல்லக்கூடிய என்னுடைய நண்பருடைய இன்னொரு குடும்பம். அப்போ அவங்க அந்த விபத்து முடிஞ்ச ஒரு செகண்ட் போயிருக்கிறாங்க. அப்புறம் இது பெரிய அளவில் பேசப்பட்டதுக்கப்புறம் ஒரு முறை நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நண்பர் குடும்பம் என்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு இன்னோவா காரும் ஒரு மாருதி சுசுகி காரும். சுசுகி கார் மேலே வந்தவங்க மேலே தான் தப்புங்கிற மாதிரி அந்த சினாரியோ இருந்துச்சு. ஆனால் நியூஸ் பேப்பர்லாம் படித்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க கரெக்டான டைரெக்ஷனில் தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த இன்னோவா தான் என்ன ஆகிட்டார், தூங்கி அதில் ட்ராக் மாற்றி வண்டி விட்டதுனால இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்துருச்சுன்னு சொன்னாங்க. அப்போது நம்ம எடுத்தோன்னே என்னன்னா ஒரு மென்டாலிட்டி, யார் மேலே தப்பு, அப்போ இவங்க மேலே தான் தப்பு. அங்கே என்ன நடந்துச்சு என்ன எதுவுமே நமக்கு தெரியாது. இது இவ்வளோ பெரிய விஷயம். நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் முதற்கொண்டு நம்ம அப்படி தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஜட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு சிலரை பார்த்தோன்னே இவன்னா இப்படி தான் செய்வோம், இவன் செஞ்சிருப்பாங்க, மூஞ்ச பார்த்தாலே மூஞ்ச பார்த்தா எப்படிங்க தெரியும். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி நண்பர் ஒருத்தர் தொகுத்து வழங்கிட்டு இருந்தார். அப்போ ஒருத்தர் ஜாதியை பற்றி ஜாதியை பெருமையாக பேசக்கூடிய விஷயம், ஏன்னா இனத்தோட சேரும் அப்படின்னு அவர் என்ன பண்ணார், ஒரு வார்த்தை சொன்னார். அவர் உடனே நடுவில் கூப்பிட்டார், என்னுடைய நண்பர் இங்கே வாங்க, அவர் தான் தொகுப்பு நெறியாளராக இருந்தார். நடுவில் கூப்பிட்டு இங்கே 20 பேர் இருக்காங்க, இதுலேயே உங்கள் ஜாதி உங்கள் இனம் எதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சிங்கத்தை பார்த்தா சிங்கம்னு தெரியும், புளியை பார்த்தா புளியும் தெரியும், ஏன்னா இனத்தோட சேருன்னு சொல்றீங்களா, இதில் உங்கள் ஜாதிக்காரன் யாரும் ஒருத்தர் கரெக்டாக கையை காட்டுங்க பார்ப்போம். எப்படி காட்ட முடியும், மூஞ்ச பார்த்தா என்ன தெரியும். அப்புறம் நம்ம எப்படி மூஞ்ச பார்த்து ஜட்மெண்ட் நம்ம பண்ணுறது. ஸோ அந்த ஜட்மெண்ட் மென்டாலிட்டி ரொம்ப ரொம்ப தவறானது. நம்மக்கிட்ட அது ஒரு ஒரு கேன்சர் போல் நம்மக்கிட்ட ஒட்டிக்கிட்டே வளருது. அது எப்போ வந்துச்சு எங்கே தொடங்குச்சுலாம் தெரியல, ஆனால் அது நம்மக்கிட்ட இருக்குது. அது நம்ம இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. அந்த மென்டாலிட்டியை கலட்டி தூர வைத்து விட வேண்டும். அது வச்சா தான் நம்ம இன்னொருத்தரோட கோணத்துலேருந்து என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அந்த ஜஸ்டிஃபிகேஷன், ஜட்ஜ்மெண்ட் மென்டாலிட்டி ரெண்டுமே, நான் செஞ்சதை நியாயப்படுத்துறதும் பிறர் செஞ்சதை நான் நியாயம் சொல்கிறதும், அதான் சொல்லுவாங்க இல்லையா, நாம் நம்முடைய தவறுகளுக்கு சிறந்த வக்கீலாகவும் பிறருடைய தவறுகளுக்கு சிறந்த நீதிபதியாகவும் தான் என்ன பண்ணுறோம், இருக்க விரும்புகிறோம். இதை தவிர்த்து விடுகின்ற பொழுது தான் நான் பிறருடைய கண்ணோட்டத்தில் வாழ்க்கையை காண முடியும். ஓகே, இன்னும் எப்படியெல்லாம் பிறருடைய கண்ணோட்டத்தில் நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். சர் சார்லஸ் ஸ்பென்சர் சாப்ளின். இது யாரு? நம்ம சார்லி சாப்ளின் தான். பின்னாளைய ஹாலிவுட் திரையுலகின் இமாலய பிம்பம் இவர். உலகின் தலை சிறந்த தத்துவ வாழ்வியல் நகைச்சுவை நடிகராக நேசிக்கப்பட்டவர் இவர் புகழின் உச்சியிலே இருந்தபோது சாப்ளின் மாறுவேட போட்டி ஒன்று அறிவிக்கப்பட்டது. 100கணக்கானவர்கள் பங்கு பெற்றார்கள். அது பிரம்மாண்டமான போட்டி. அந்த பிரம்மாண்டமான போட்டியிலே ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் சார்லி சாப்ளினும் கலந்து கொண்டார். அந்தோ பரிதாபம், அவருக்கே 3ஆம் பரிசு தான் கிடைத்தது. அத்தகைய சார்லி சாப்ளினது இளமை காலத்தில் வறுமை மிகுதியால் பள்ளி செல்ல முடியவில்லை. அவருடைய அம்மாதான் அவருக்கு ஆங்கிலம் கற்பித்தார்கள். சின்ன வயதிலேயே மிக நீண்ட வசனங்களை இலகுவாக மனப்பாடம் செய்து அவர் பேசுவார். தனது 17 வயதில் சர்க்கஸில் சேர்ந்து சாகசங்களை செய்தார். அங்கு மிக நீண்டமான வசனங்களை மிக அழகாகவும் ஏற்ற இரக்கத்தோடும் பேசுவார். அதை ஒரு சிலரே ரசித்தார்கள். பலர் உம்முனா மூஞ்சிகளாகவே கிடந்தார்கள்.
முறைத்து வேறு பார்த்தார்கள். இதையெல்லாம் கவனித்த சாப்ளின் கடும் கோபம் கொண்டார். சர்க்கஸ் நிர்வாகியிடம் போய் கத்தினார், யார் இவர்கள்? மனிதர்களா மிருகங்களா? ரசிக்கவே தெரியவில்லையே. நிர்வாகி சொன்னார், சாப்ளின், அவர்கள் மேல் தவறு இல்லை, அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாதே, எப்படி ரசிப்பார்கள்? பிறகுதான் ஒரு புது முயற்சியில் இறங்கினார் சாப்ளின். பாடி லாங்குவேஜ் என்ற மௌன உடம்பு மொழியை கண்டுபிடித்தார். பல பக்கங்களை கொண்ட நீண்ட வசனங்களை உடல் அசைவுகளால் முகபாவங்களால் செய்து காட்டினார். வார்த்தைகளின்றி, வாயு அசைவின்றி அந்த மௌன வசனங்கள் பெருத்த சத்தமாகி மெல்ல மெல்ல உலகமே ரசிக்க ஆரம்பித்தது. வயிறு குலுங்க குலுங்க சிரிக்க ஆரம்பித்தது. இன்றைக்கும் அந்த சாப்ளின் தான் உடல் மொழியின் தந்தை. மௌன நடிப்பின் வீரிய வீச்சு. வசன மொழி ஆச்சரியப்படுத்தும் என்றால் மௌன மொழி வசப்படுத்தும். சத்தம் சத்தமாய் கொல்லும், மௌனம் மௌனமாய் வெல்லும். சத்தம் சாதிக்காததை சத்தமின்மையே சாதிக்கும். மௌனம் அது மொழிகளை விழுங்கிய பிரம்மாண்டமான வீரிய மொழி. சலனமற்ற சத்தங்களின் நிசப்த சங்கீத சகல நிம்மதி. அண்ட சராசர ஆண்டவனின் அட்டகாசமான ஆளுமை மொழி மௌனம் மொழி. எனது கதைகள் 1000 சொந்தங்களே, இந்த 10 சூழல்களிலே நீங்கள் அமைதி மொழி காட்டுங்கள், அமைதியாகிவிடுங்கள். அடுத்தவர் சொல்வதை கவனித்து கேட்கும்போது, உங்கள் வார்த்தைகள் தவறான அர்த்தத்தை வெளிப்படுத்தும் போது, நீங்கள் தகுதியற்ற விமர்சனத்திற்கு ஆளாகும் போது, முழுதாக ஒன்றை பற்றி பேச நேரும் போது, அளவு கடந்த கோபத்தில் இருக்கும் போது, நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை உறக்க கத்தியே சொல்லி ஆக வேண்டும் போது அமைதி மொழி காட்டுங்கள். உங்கள் வார்த்தைகள் நல்ல நட்பை தகர்க்குமேயானால், உங்கள் வார்த்தைகள் ஒருவரை துன்புறுத்துமேயானால், இன்று நீங்கள் பேசும் வார்த்தைகள் பின்னர் உங்களை தலைகுனிய வைக்குமே ஆனால், உங்கள் மௌனம் நீங்கள் பேசவிருக்கும் வார்த்தைகளை சிறப்பாய் செய்யுமானால், அமைதி காட்டுங்கள், அமைதி மொழி காட்டுங்கள். எனது மாதா டிவியின் சொந்தங்களே, அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட சிறப்பான ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கிறோம். வாழ்வில் பிறருடைய கோணத்தில், பிறருடைய இடத்திலிருந்து நாம் வாழ்க்கையை காண்பதற்கு செய்ய வேண்டிய செயல்கள். அடுத்ததா என்ன? அடுத்ததா வந்து புட் யோர் செல்ஃப் இன் தேர் ஷூஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய நிலைமையில நீங்க இருந்தா நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க, நீங்க என்னென்ன மாதிரியான டெசிஷன்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்பதான் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்களுடைய கண்ணோட்டத்துல நம்மளால பார்க்க முடியும். நம்ம ஈஸியா ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடலாம், இல்லை அவங்க மேலதான் தப்பு, இவங்க கரெக்டா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இடத்துல இருந்து அந்த விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணும் போது தான் இது எங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப எளிய சிறப்பான ஒரு தீர்வு. எந்த ஒரு பிரச்சனை எடுத்தாலும் சரி, ஒருத்தனா நான் நீ குற்றவாளி அப்படின்னு அவனை வந்து தீர்ப்பிடுவதற்கு முன்னதாக அந்த இடத்துல நான் இருந்தேன்னா அப்படின்னு ஒரு மனநிலையை நாம் உருவாக்குதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஓகே, இந்த இடத்துல அப்பா நம்ம மேலே கோவப்பட்டார், அப்பா இடத்துல நான் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன். இன்றைக்கி வீட்டில் சில நேரங்கள் வந்து நடக்கும். எங்கள் அப்பா என்ன பண்ணால் நைட்டு ஏதாவது லேட்டாக போனால், என்னடா லேட்டாலாம் இப்படிலாம் வரக்கூடாதா, சீக்கிரம் வா, பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, பார்த்துலாம் வரணும், எல்லாம் போய் வெளியெல்லாம் ரொம்ப சுத்தக்கூடாது, இதெல்லாம் என்ன பண்ண அட்வைஸ் பண்ணுவார். எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பாவோட அப்பா எங்கள் தாத்தா அட்வைஸ் பண்ணார். அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணல, கேட்கல. எங்கள் அப்பா இதை சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணார். எங்கள் அப்பாவும் எனக்கு சொன்னார், நான் கேட்கல. நீ யாரா கேள்றாங்க, நாம என்ன சொல்கிறோம், நீங்களே கேட்கல, நான் எப்படி கேட்பேன். ஸோ அப்போ இது அடுத்த தலைமுறைக்கு என்ன ஆகும், ட்ராவல் ஆகும். நாளைக்கு நான் என் பிள்ளைங்கிட்ட என்ன பண்ணுவேன் சொல்லுவோம். அப்போ அந்த பிள்ளைங்க இதே பதில் எனக்கு என்ன பண்ணும் சொல்லுவோம். அப்போ இதில் யார் தான் இப்போ திருந்த தொடங்குவது? அப்போ அந்த இடத்துல புட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அப்போ அந்த மாற்றத்தை மொத்தம் நான் யார்கிட்ட கொண்டு வரேன். சரி, இது வரைக்கும் அவங்க திருந்தலை, எனக்கு திருந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சி நாம என்ன பண்ணுவோம், இதை சேஞ்ச் ஓவர் பண்ணுவோம். அப்போ நாம இன்னொருவருடைய இடத்தில் நம்மை வைத்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய நேரங்கள் நம்ம ஊர் போறவங்கலாம் பேசுவோம், அந்த வீட்டில் ஏதாவது ஒரு திருமணம் நடந்திருக்கும். எங்கள் குடும்பங்களே நிறைய நேரம் நடந்திருக்கு. அது நிச்சயிக்கப்பட்ட சில திருமணமாக இருக்கும். அவங்களாம் லவ் பண்ணாங்களா, அதனால சொல்லி முடிச்சிட்டாங்களா, ஏன்னா இவங்களே பக்கத்துல உட்காந்து எல்லாம் பார்த்து கதை கதெல்லாம் எழுதுன மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்போ அதே விஷயத்த இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லுவீங்களா? உங்களுக்கும் ஒரு குழந்தைகள் இருக்குது, அப்போ அந்த குழந்தைகள் திருமணம் நடக்கும். அப்போ இதே விஷயத்தை இன்னொருத்தர் சொன்னார்னா அன்னைக்கு மட்டும் வரைஞ்சு கட்டிட்டு என்ன பண்ணுவோம், சண்டைக்கு நம்ம. அப்போ பிறருடைய இடத்துல நம்மளை வைத்து பார்க்க கற்றுக்கணும். ஒருத்தர் நான் குறை சொல்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நான் இருந்து அந்த குறை இன்னொருத்தங்க என் மேல சொன்னா நான் ஏத்துக்குவேனா, ஏத்துக்குவீங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தாராளமா சொல்லுங்க. அப்படி யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேணா நம்ம ஒரு வீராப்பளம் நாளா ஏத்துக்குவோம் தெரியுமா அப்படின்னால என்ன பண்ணலாம், சும்மா வேணா சொல்லிக்கலாம். ஆனா நம்ம அப்படி இருக்க கிடையாது, ஏன்னா நம்மளாம் மனிதர்கள் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கின்ற பொழுது பிறருடைய கண்ணோட்டத்தில் வாழ்க்கையை காண முடியும். ஓகே, இன்னும் என்னென்ன இருக்குன்னு தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு பணியின் நிறைவு என்னும் தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பணிகள் அனைத்திற்கும் இயேசு நிறைவாக இருக்கிறார். இயேசுவே பணிகளை நிறைவு செய்தார். எனவே நம்முடைய பணிகளுக்கும் நிறைவாக இயேசு இருக்கிறார் என்னும் செய்தியை நாம் விவரித்தில் பார்க்கிறோம். 2 எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். ஒன்று, லூக்கா நற்செய்தி 13. ஏரோது உம்மை கொல்ல தேடுகிறான் என்று சீடர்கள் சொன்னபோது இயேசு கூறுகிறார், இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும். 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும். ஆகவே இயேசுடைய பணி வாழ்வை பொறுத்தளவில் அவர் அந்த பணியின் நிறைவை எதிர்நோக்கி இருந்தார், திட்டமிட்டு இருந்தார், இலக்குகளை கொண்டிருந்தார். இன்றும் நாளையும் 3ஆம் நாள் என்றால் இந்த பணியினுடைய நிறைவைத்தான் அது குறிக்கிறது. நிறைவு பெறும் என்று இயேசு கூறினார். அது நிறைவேறிய போது அது நிறைவேறிவிட்டது என்று கூறினார். யோவான் 19:30 சிலுவையில் இயேசு தொங்கிய பொழுது அவர் சொன்ன 7 சொற்களில் மிகச்சிறந்த சொல், எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். ஆகவே பணியின் நிறைவு, இயேசு தன்னுடைய பணிகள் எல்லாம் நிறைவு செய்தார். எந்த ஒரு மனிதர் தன் வாழ்வின் நிறைவில் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைத்து பணிகளையும் நான் நிறைவு செய்து விட்டேன் என்று சொல்லுகிறாரோ எண்ணுகிறாரோ அந்த மனிதர் பேறு பெற்றவர். அவரே சிறந்த ஆளுமை, அவரே சிறந்த தலைவர். இயேசுடைய வாழ்வில் அது நிகழ்ந்தது. இன்னென்ன பணிகளெல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த பணிகளையெல்லாம் நான் நிறைவு செய்ய வேண்டும் என்கிற இலக்கோடு, தெளிவோடு, பணித்தெளிவோடு இயேசு பணியாற்றினார், பணிகளை நிறைவு செய்தார். எனவே சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது அனைத்தையும் நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சொன்னார். அவரது ஆளுமையை நாம் போற்ற வேண்டும். நாமும் இயேசுவை போல நம்முடைய பணிகளையும் திட்டமிட்டு இலக்குகளோடு நாம் ஆற்ற வேண்டும். நம்முடைய வாழ்விலும் நான் என்னுடைய பணிகளை நிறைவேற்றி விட்டேன் என்று நம்மால் கூற முடிந்தால் நாமும் சிறந்த ஆளுமைகளாக விளங்க முடியும். அந்த அருளுக்காக பணிகளின் நிறைவாகிய, பணிகளின் நாயகராகிய இயேசுவை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வாழ்க்கையை பிறரோட கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் ஜோஸ். கண்டிப்பா. அடுத்ததான் நம்ம என்ன செய்யணும்? ஸோ அடுத்ததா என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நிகழ்வுகள் விடுதியில் நடந்துச்சு. ஒன்று 2011, இன்னொன்று 2012, 13 சம்திங். அப்போ அந்த 2011 நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னா, வேர்ல்டு கப், கிரிக்கெட் வேர்ல்டு கப் இந்தியாவில் நடந்துச்சு. எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவும் இலங்கை அணியும் அதில் ஃபைனல்ஸ் விளையாடினாங்க. எங்கள் விடுதியில் இலங்கையிலேருந்து இங்கே நமக்கு சேவிஸ் காலேஜில் படிக்க வந்த மாணவர்கள் இருந்தாங்க விடுதியில் தங்கி. அப்போ அவங்களும் மேட்ச் பார்த்தாங்க, நாங்களும் மேட்ச் பார்த்தோம். அவங்களும் ஒரு டீம் வின் பண்ணணும்னு ப்ரேயர் பண்ணாங்க, நாங்களும் ஒரு டீம் வின் பண்ணணும்னு ப்ரேயர் பண்ணோம். ஆனால் அங்கே வின் ஆனது இந்தியா. இப்போ இதில் எது நியாயம் நம்ம என்ன சொல்ல முடியும்? அவனுக்கு அவனுடைய தேசத்தை சார்ந்த நாடு ஜெயிக்கணும்னு அவங்களோட எண்ணம், நமக்கு நம்மளுடைய தேசத்தை சார்ந்த நாடு ஜெயிக்கணுங்கிறது நம்மளுடைய ஒரு எண்ணம். அப்போது ஒரே விஷயத்துக்கு இருவேறு மனநிலை, இருவேறு கண்ணோட்டங்கள், இருவேறு பெர்ஸ்பெக்டிவ் என்ன பண்ணுது இருக்குது. அதே ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு, 1 ஆண்டுக்கு பிறகு திரும்ப T20 வேர்ல்டு கப்பில் அதே மாதிரி ஃபைனல்ஸுக்கு இந்தியாவும் ஸ்ரீலங்கா இருக்குது. அப்போ அவங்க அங்கே ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த டைம் ஸ்ரீலங்கா என்ன ஆயிடுச்சு, ஜெயிச்சிருச்சு, இந்தியா தோத்துருச்சு. ஸோ இப்போ இதை என்ன நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அப்போ ஒரே விஷயம், ஒரே நிகழ்வு. ஒன்று ஒருத்தருக்கு நல்லதாக இருக்கும், ஒருத்தருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், இன்னொருத்தருக்கு அது சோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள். அப்போது டிஃபரன்சஸ் உண்டு, எல்லார்கிட்டையும் வேறுபாடுகள் இருக்கும். ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் வேற மாதிரி சிந்திப்பாரு, தங்கச்சி வேற மாதிரி சிந்திப்பாங்க, தம்பி வேற மாதிரி சிந்திப்பாங்க, இல்லை அக்கா வேற மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திப்பாங்க, எல்லாரும் ஒரே வீட்டில் உள்ளவங்க ஒரே மாதிரி மனநிலையை கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்கள் இருக்கும். அப்போ அந்த டிஃபரன்சஸை நம்ம ஏற்றுக்கொண்டு மதிக்க கற்றுக்கொள்கின்ற பொழுது, அப்போ ஒரு விஷயத்தை எனக்கு இப்படி தோணுது, உனக்கு மட்டும் ஏன் அப்படி தோணுது, ஏன் உனக்கு இதெல்லாம் தோணலையா அப்படின்னா நம்ம கேட்குற நியாயமே கிடையாது. அதெல்லாம் நம்ம கேட்டிருந்தோம்னா நம்மளோட மடத்தனம் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, மடத்தனம் செய்யக்கூடிய செயல்கள். ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்து வேண்டும். பிறருக்கும் வேறுபாடுகள் உண்டு, அந்த வேறுபாடுகளை நான் மதிக்க கற்றுக்கொள்கிறேன். இந்த மனநிலையை வளர்த்து கொண்டால் பிறருடைய கண்ணோட்டத்தில் என்னால் வாழ்க்கையை காண முடியும். ஓகே, சூப்பரா சொல்லியிருக்கீங்க ஜோஸ். தொடர்ந்து நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். நிச்சயமா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். வேளாங்கண்ணி
பிறருடைய கோணத்திலிருந்து பிறருடைய இடத்திலிருந்து இந்த வாழ்க்கையை நாம் காணுகின்ற பொழுது, ரசிக்கின்ற பொழுது வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதை செய்வதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் பயிற்சி எடுத்துக்கணும்னு பேசிட்டு இருக்கோம். அது அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்ததா வந்து அக்னாலேஜ் their emotions அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து எப்ப பார்த்தாலும் திடீர்னு அழுதுருவாங்க. சில பேர் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் எரிச்சலாவே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் இரிட்டேட்டிங் ஃபேஸாவே சொல்லினே இருப்பாங்க. இந்த மாதிரி சும்மா வந்து இரிட்டேட் பண்ணாத அப்படின்லாம் சொல்லினே இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுங்க, அவங்களோட எமோஷன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுங்க, அக்னாலேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அழுதுட்டே என்ன எப்போ பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது அவங்க அழுவுறதை வந்து நிறுத்த போறது இல்லை. அவங்கள வந்து நீங்க சரி செய்யணும், இதை வேற மாதிரி இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அப்படின்னா முதல்ல அவங்கள வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ போயிட்டு ஃபர்ஸ்ட் டே உட்காரலாம் சும்மா, நெக்ஸ்ட் டே வந்து ஏன் என்ன ஆச்சு, எதுக்கு அழுதுட்டு இருக்க அப்படின்னு. இது மூணாவது நாள் நம்ம சொல்லலாம் இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் மற்றவங்களுக்குலாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணலாம், இதுக்கெல்லாம் உட்காந்து அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது தான் படிப்படியா அவங்கள வந்து நம்மளால மாற்ற முடியும். கண்டிப்பா. அப்போ அதை ஏற்றுக்கொள்வது, இவங்க வந்து சிடுசிடுன்னு இருக்கிறாங்க, நம்ம விலகி போயிடும். இவன்ட்ட போய் எதை சொன்னாலும் அழுதுகிட்டே இருப்பான், நம்ம விலகி போயிடும். இப்படிதான் பல நேரங்கள் என்ன பண்றோம், நாம் விலகி சென்று கொண்டு இருக்கின்றோம். வசூல் ராஜா MBBSன்னு சொல்லி ஒரு தமிழ் படம், அந்த படம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குங்க. அப்போ அதில் ஒரு காட்சி அமைப்பு, ஒருத்தர் வந்து அந்த க்ளீன் பண்ணக்கூடிய ஸ்வீப்பராக என்ன பண்ணுவார் இருப்பார். அப்போ மாப் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவார். அப்போ திரும்பி யாராவது நடந்துட்டாலும் உடனே டென்ஷனாக கத்துவார். இப்போ தான் மாப் பண்ணுறாங்க, கண்ணு தெரியலையா, இப்போலாம் நடந்து திரும்பவும் கரையாக்குறேன். அப்போ ஒருத்தர் நடந்து போவதற்கு தயங்கி நிற்பார். அந்த காட்சி அமைப்பே வந்து நம்ம ஹீரோவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற படங்களை சில நேரங்களில் திரைப்படங்களாக என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஆனால் அது சொல்லக்கூடிய செய்தி என்னங்கிறத மறந்துடுறோம். அந்த சீக்வன்ஸ் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஒருத்தர் நடந்து போவார், திட்டு வாங்குவார், இன்னொருத்தர் நடந்து போகணும், யோசிச்சுட்டு என்ன பண்ணுவார், நிற்பார். அப்போ அப்படிப்பட்ட நபராக தான் நம்ம பல நேரங்கள் என்ன பண்ணுறோம்னா வாழ்க்கையில் இருக்கிறோம். இவன் போனால் திட்டுவான், இவன் போனால் சொல்லுவான், எதுக்கு? அப்போ அதில் அந்த ஹீரோ என்ன பண்ணுவார்னா வந்து அவருடைய நிலை, அவர் கோவப்படக்கூடியவருங்கிறது என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கொள்கிறார். அப்போ ஏற்றுக்கொள்வதை நான் ஏற்றுக்கிட்டாதான் அந்த போஸ்பெக்டில், அவருடைய போஸ்பெக்டில் இருந்து நான் அதை பார்க்க ஆரம்பித்தா தான் ஓகே, அவருக்குள்ள ஒரு பிரச்சனை, அவர் யாரையும் என்ன பண்ணலை, பாராட்டலை, அவருடைய பணி யாரும் அக்னாலேஜ் பண்ணலை, நான் அதை என்ன பண்ணுறேன், அக்னாலேஜ் பண்ணுறேன், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ நீ எல்லாம் மற்ற டாக்டர்லாம் வந்து வந்த நோய்க்கு தாயா மருந்து கொடுக்குறான் இல்லையா, வரப்போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியா பாதுகாக்கிறேன் அப்படின்னு பேசினோன்னே ஆமாம் இல்லை அப்படின்னு அவர் ஒரு அக்னாலேஜ்மெண்ட். எல்லாருமே எனக்கு இயங்கக்கூடியது அந்த அங்கீகாரத்திற்கு தான். அப்போ நம்மளை போய் ஒருத்தவங்க வந்து ரொம்ப சூப்பராக பண்ண அடுத்த இதெல்லாம் பட்டையை கலப்பணும் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் டைம் நம்ம செய்யும்போது இன்னும் உத்வேகத்தோட என்ன பண்ணுவோம், செய்வோம். அப்போ அந்த வந்து ஒரு கட்டிப்பிடிச்சு, அதுக்கு அந்த திரைப்படம் சொல்லுவாங்க கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்னு வர சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒரு கட்டி அரவணைத்து உன்னை நான் அக்னாலேஜ் பண்ணுறேன், உன்னை நான் அங்கீகரிக்கிறேன், நீ கோவப்படக்கூடியவன் தான், உன் கோபம் நியாயமானது தான், ஆனால் உன் கோபத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான பொருள் என்னங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். இதெல்லாம் நான் அவன்கிட்ட சொல்லும் போது அடுத்த செகண்ட் இந்த நபர் நிற்பார் இல்லையா, அவர் அங்கே தான் கடைசி நிற்பார். அப்போ ஒரு மாப் பண்ணிட்டு திரும்பி பாரு, என்னையா அப்படிம்பாரு, இல்லை இந்த பக்கம் போகணும், போங்க உங்களுக்கு 1000 வேலை இருக்கும், நீங்க போங்க மிதிச்சுட்டு போங்க, அதை தொடக்கிற ஒன்று தானே என் வேலை, நான் தொடக்கிறேன்னா அவருடைய மனநிலை என்ன இருக்கும், மாறி இருக்கும். அப்போ பல நேரங்களில் இந்த 2 வகையான மனிதர்கள், 2னா அந்த மாப் பண்றவரும் கட்டி அரவணைச்சவரும் நான் சொல்லலை, சைடில் நின்றுட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவர் போல தான் நம்ம பல நேரம் என்ன பண்றோம், நின்றுகிட்டு இருக்கோம். ஒதுங்கி நில்லாமல் அதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நம்மால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஓகே, இன்னும் என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியோடும் வெற்றியோடும் வாழ வழிகளை நமது முன்னோர் சொல்ல இதோ கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று நெல்சன் போஸ்வெல் என்பவர் ஒரு சிறந்த அறிஞர். அவர் இப்படி கூறுகிறார்: One way to learn how to use your mind more fully is to sit and listen to it. அதாவது உனது மனிதனுடைய ஆற்றலை, திறமையை நீ முழுமையாக பயன்படுத்த ஒரு வழி அமர்ந்து உன் மனதிற்கு செவிகொடு. நண்பர்களே, நம்மிலே பலருக்கு ஒரு பழக்கம் அல்லது ஒரு நோய் என்ன என்றால், நம் உள்ளம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கேட்காமல் கவனிக்காமல் எப்போதுமே நாம் அந்த உள்ளத்திற்கு எண்ணங்களையும் கருத்துகளையும் சொல்லிக்கொண்டு, அல்லவர்கள் மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் நான் இங்கு இதை பார்த்தேன் என்று அந்த மனத்திற்கு நாம் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஒரு ஓவர்லோட் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது அந்த மனது திறமையாக செயல்பட முடிவதில்லை. ஒரு முறை ஒரு இளைஞன் ஒரு கவுன்சிலிங்காக என்னிடத்திலே அனுப்பப்பட்டார். அவரோடு சிறிது நேரம் நான் பேசிக்கொண்டிருக்கும் போது எனக்கு எதுவுமே திறமை இல்லை, நான் எதையுமே சிந்தித்து செயல்பட முடியாது, என் மனதிலே ஒரு வெறுமை இருக்கிறது என்று பல காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தால் நானும் கூர்ந்து கவனித்து கேட்டுவிட்டு பிறகு அவரிடத்திலே ஒரு வெள்ளைத்தாள்கள் ஒரு சிலவற்றை கொடுத்து,
நான் ஒரு 5 நிமிடம் வெளியில் இருக்கிறேன், அந்த 5 நிமிடத்திலே நீ உன் மனதிலே என்னெல்லாம் வருகிறதோ, உன் மனது என்ன உனக்கு சொல்லுகிறதோ அதையெல்லாம் எழுது என்று சொல்லிவிட்டு நான் வெளியே போய்விட்டேன். அதே போல் ஒரு 5 நிமிடம் கழிந்து வரும்போது அந்த இளைஞன் நான் கொடுத்திருந்த அந்த வெள்ளைத்தாள்களிலே 4 பக்கங்கள் எழுதியிருந்தார். 5 நிமிடத்திலே 4 பக்கங்கள். என்ன? அவர் மனதிலே வந்த எண்ணங்கள். இப்போது என் தேர்வை பற்றி நான் நினைத்துக் கொள்கிறேன், நாளை வருகின்ற விளையாட்டை பற்றி நான் நினைக்கிறேன் என்று அந்த மனது என்ன சொல்லுகிறதோ அதையெல்லாம் அப்படியே எழுதியிருந்தார். அவருக்கு நான் சொன்னேன், இளைஞனே, நண்பனே, வாழ்க்கையிலே உன்னுடைய அறிவை இன்னும் அதிகமாக நீ பயன்படுத்த வேண்டுமென்றால் நீ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். லிசன் டு யுவர் மைண்ட். உனது உள்ளம் என்ன சொல்லுகிறது, உனது மனம் என்ன சொல்லுகிறது என்று அமைதியாக செவிகொடு. நம்முடைய பிரச்சனை என்ன? மனம் ஒன்று சொல்ல தொடங்கும் போதே அதெல்லாம் இப்படி இல்லை என்று அந்த மனதை போட்டு ஒரு அழித்து விட்டால் அந்த சிந்தனை அதோடு போய்விடுகிறது. எனவே நீ வாழ்விலே முன்னேற வேண்டுமென்றால், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமென்றால், ஒரு அறிவாளி ஆக வேண்டுமென்றால் உனது மனதை முழுமையாக பயன்படுத்த ஒரு வழி, அமர்ந்து மனதிற்கு செவிகொடு. அமர்ந்து மனதிற்கு செவிகொடு. வெற்றி பெறுவாய். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு பிறருடைய கண்ணோட்டத்துல நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா இன்னும் எப்படி எல்லாம் சுவாரஸ்யமா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் ஜோஸ். அடுத்ததான் நம்ம என்ன செய்யணும் பிறருடைய கண்ணோட்டத்துல நம்மளுடைய வாழ்க்கையை? பிறருடைய கண்ணோட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை காண்பதற்கு, நம்முடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, பொதுவாக ஒரு இன்சிடென்ட், ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்று நம்ம காண்பதற்கு பிறருடைய கண்ணோட்டத்தில் இருந்து அப்படின்னா அடுத்ததாக நம்ம கண்டுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த பிறர் நபருடைய உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. காலகட்டத்தில் சொல்லுவாங்க, ஒரு திரைப்படத்தில் வந்த டைலாக் தான், ஐ திங்க் நடிகர் விஜய் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். பல இடங்களில் பெண்கள் குனிஞ்சே இருக்கிறதுனால அவங்க என்ன அழுகுறாங்களா சிரிக்கிறாங்களா என்னங்கிறதே பெற்றோர்களுக்கு தெரிவதில்லை. அவங்கள தலை நிமிர்ந்து பார்க்க வைங்க, அவங்ககிட்ட தலை நிமிர்ந்து என்னன்னு பேச என்ன பண்ணுங்க வைங்கன்னு அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அப்போது இந்த மாதிரி நான் குனிஞ்சிருக்கிறேன், எனக்கு நிறைய விஷயங்கள் பேசணும்னு தோணும், அப்படி எனக்கு பாயிண்ட்ஸ் நிறையா என்ன பண்ணும் வரும், எனக்கு இதெல்லாம் என் பக்கத்தில் நியாயம், இந்த நியாயத்தெல்லாம் எனக்கு எடுத்து வைக்கணும் வரும். ஆனால் நம்மளால் என்ன பண்ணியிருக்க முடியாது, பேசியிருக்க முடியாது. அப்போ அந்த உடல் மொழி என்ன ஒரு நெளிஞ்சிக்கிட்டே இருக்கிற, ஏதோ சொல்ல வரியா, சொல்ல விரும்புறியா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். நம்ம வீடுகளில் பல நேரங்களில் என்ன அப்படின்னா, நம்ம அப்பா அம்மாக்கள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு திருப்பயணமோ ஒரு வேளாங்கண்ணிக்கோ இல்லை பூண்டி மாதா கோயிலுக்கோ ஏதோ ஒன்று போகணும்னா கூட திடீர்னு அம்மாவுக்கு தோண்டிட்டாலோ இல்லை அப்பாவுக்கு தோண்டிட்டாலோ இல்லை அதுக்கான பொருள் வசதிகள்லாம் கிடைச்சிட்டாலோ உடனே கிளம்பிடுவோன்னு என்ன பண்ணிடுவாங்க, முடிவு பண்ணி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை போகிறோம்ப்பா, சனி ஞாயிறு கோயிலுக்கு போயிட்டு வரோம்பா, ஓகே சரி. ஸ்கூலுக்கு போகிற ஒரு பையன் இருக்கானே, அவனுக்கு ஸ்கூலில் எக்ஸாம் இருக்குதா இல்லையா, ஸ்கூலில் ஃபங்க்ஷன் எதுவும் பேர் கொடுத்துருக்கானா இல்லையா, ஸ்போர்ட்ஸ் எதுவும் நடக்குதா இல்லையா, அவனுடைய பிளான் என்ன கேட்கறதே கிடையாது. இவங்க பிளான் பண்ணால் அவங்க அந்த பிளான்ல என்ன பண்ணணும், சேர்ந்துக்கணும். ஒபீடியன்ட் கீழ்ப்படிதல் அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணிடுவோம், நம்ம கொண்டு வந்துடுவோம் ஒரு பேர். கேட்கறதுல ஒன்றும் குறைஞ்சு போகிறது கிடையாது. இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன், இதில் என்ன உங்களுடைய திட்டம், உங்களுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றது வேலை இருக்குதா? மேபி உங்கள் கோவிலுக்கு போகிறது நிச்சயம் நல்ல விஷயம் தான், ஆனால் அதை காட்டிலும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம்னு ஒன்று அந்த குழந்தைக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ அந்த விஷயத்தை, பிறருடைய உடல் மொழியை எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா, என்ன நடக்குது, ஏன் ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கிறீங்க, இதெல்லாம் கேட்டால் தான் அவங்க பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு நமக்கு தெரியும். அப்போ இதையும் நாம் கவனத்தில் கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இன்னும் பிறருடைய கண்ணோட்டத்துல நம்ம இந்த விஷயத்தை இல்லை இந்த வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யலாம்னு தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ன இந்த தொலைத்தொடரில் இணைந்திருக்கிறவங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 21 வாரி வழங்குகின்ற உரிமைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனால் மானுடம் பாதிக்கப்படுகிற பொழுது, அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் மீறப்படுகிற பொழுது நமக்கு இருக்கிற தீர்வழிகளை பற்றி நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம். பொதுவாகவே இந்த சமூகத்தில் அதிகமான குற்றங்கள் நடைபெறுகிற பொழுது காவல்துறை தான் அதை பாதுகாக்கிற பொறுப்பிலே இருக்கிறது. ஆனால் காவல்துறை பல நேரங்களில் பல மனித உரிமை மீறல்களுக்கும் காரணமாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இந்தியா முழுவதும் பல லட்சக்கணக்கான காவல் நிலையங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு சில காவல் நிலையங்களில் இந்த குற்றச் செயல்கள் அரங்கேறி கொண்டிருப்பது நமக்கு தெரியும். அது பல்வேறு காரணங்களுக்காக இருக்கலாம். அதில் ஒன்றுதான் காவல் நிலையங்களில் நடைபெறுகின்ற காவல்துறையினுடைய அராஜகங்கள். அது காவல் நிலையத்திலிருந்து தொடங்கி கடைசி கிராமம் வரை போய் சேர்கிறது. குறிப்பாக
காவல்துறையினுடைய அராஜகங்கள் என்று பார்க்கிற பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 32 கீழ் காவல்துறை அராஜகங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என தீர்ப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ உதாரணமாக ஒரு சாதி மோதல் நடக்கிறது, ஒரு உயர் சாதிக்கும் தாழ்ந்த சாதிக்கும் இடையில. உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு தாழ்ந்த சாதி இருக்கிற பகுதிகளுக்குள்ளால காவல்துறை நுழைகிறது, கண்மூடித்தனமான தாக்குதல்களை நிகழ்த்துகிறார்கள். பல நேரங்களில் வீடுகள் எல்லாம் நொறுக்கப்படுகின்றன, பலரும் கைது செய்யப்படுகிறார்கள், நிறைய அராஜகச்சைகள் நடைபெறுகின்றன. சமீபத்தில் நம்ம பார்த்தோம், அந்த வாச்சாத்தி வழக்கில் எவ்வளவு பேர் தண்டிக்கப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். இப்படி இந்த நாட்டினுடைய பல இடங்களிலும் இப்படிப்பட்ட செயல்கள். இதில் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தா உயர் சாதியினராக இருக்க மாட்டாங்க, அல்லது ஒரு பணக்காரர் இருக்கிறாரு, அவருடைய நிலத்தில் வேலை செய்கிற ஏழை தொழிலாளிகளாக இருப்பாங்க, ஏழை தொழிலாளிகள் பாதிக்கப்படுகிறார்கள், அல்லது மலைவாழ் மக்களாக இருப்பாங்க, அங்கே இருக்கிற மலைவாழ் மக்களில் இருக்கிற ஏழைகள் பாதிக்கப்படுவார்கள். போலீஸ் போனால் மிக கடுமையான குற்றச்செயல்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். வீரப்பன் வழக்கில் கூட பல நேரங்களில் நமக்கு தெரியும் அத்துமீறல்கள் எவ்வளவு நடைபெற்றன அப்படிங்கிறதெல்லாம் அப்போ இப்படிப்பட்ட நேரங்களில் நமக்கு யார் நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பது, நம்முடைய வாழும் உரிமையை பாதுகாப்பது யார் அப்படிங்கிறது கேள்வி எழுகிறது. அப்போ தான் 32 பிரிவு 32 நமக்கு தீர்வழிகளை வருகிறது. ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ், ரிட் ஆஃப் மேண்டமஸ், ரிட் ஆஃப் ஷெர்ஷியராரி, ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன், ரிட் ஆஃப் கியோ வாரண்டோ போன்ற இந்த அத்தனை ரிட் மனுக்களும் நம்மளுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை எவ்வளவு மிக அர்ப்பணமுள்ள பணிகளை ஆற்றிக்கொண்டிருந்தாலும் ஒரு சில இப்படிப்பட்ட செயல்பாடுகள் காவல்துறையின் மீது பலருக்கு ஒரு விதமான ஒரு வெறுப்பை தோற்றுவிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. ஆனால் காவல்துறை வெறுக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல. காவல்துறையில் இருக்கின்ற ஒரு சிலருடைய தவறான செயல்பாடுகள் கண்டிப்பாக நாம் ஆதரிக்கக்கூடியதாகவும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நேரங்களில் நீதிமன்றங்கள் தான் நமக்கு துணைக்கு வருகிறது. பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன, நான் உங்களுக்கு சுட்டி காட்ட முடியும். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் நமக்கு பாதுகாவல் அரணாக இருப்பது நீதிமன்றங்கள் தான், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள் தான். அவற்றில் வழியாக நாம் உரிய இழப்பீட்டை பரிகாரத்தை தேடிக்கொள்ள முடியும். ஏன்னா இந்த மாதிரி எங்கெல்லாம் ஒரு மோதலில் எங்கெல்லாம் உயர் சாதி, பணக்காரர், நிலச்சுவார்ந்தார், அதிக அரசு அதிகாரி, அரசியல்வாதி இப்படிப்பட்டவங்களுக்கும் மற்றவங்களும் மோதல் இருந்தால் எப்போதுமே ஏழைகள் தான் அதில் பாதிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் அவர்கள் மீது சிறப்பான கரிசனை கொண்டு உச்சநீதிமன்றம், உயர் நீதிமன்றங்களும் செயல்பட்டு வருகிறது. அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற உரிமையை பாதுகாப்பதில் அவர்கள் பங்கு வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். சமீபத்தில் அந்த வாச்சாத்தி வழக்கினுடைய முடிவும் கூட நமக்கு பல நம்பிக்கையை தரக்கூடியதாக. இப்போ அப்படிப்பட்ட அத்துமீறல்கள் குறைவு இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒன்று நிகழ்வு கூட இல்லாமல் காவல்துறை எப்போதும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்பதே நம் அனைவருடைய ஆசையாக இருக்கிறது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் நம்முடைய வாழ்க்கையை நாம் பிறருடைய கண்ணோட்டத்திலிருந்து காண்பதற்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்ள செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததான் என்ன? அடுத்ததாக நோ தேர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் என்ன, அந்த பர்சன் சும்மா எரிஞ்சு விழுறாரு, இல்லை ஏதோ ஒரு மாதிரி அப்நார்மலாகவே இருக்கிறாரு, எப்பயுமே லேட்டாக தான் வராரு, ஏதாவது பிரச்சனையோட தான் இருக்கிறாரு அப்படின்னும் போது அப்போ அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன பிரச்சனையாக இருக்குது, எதனால் இவர் இப்படி இருக்கிறாரு, தினமும் இவர் இப்படி தான் இருக்கிறாரு, எதனால் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் கல்லூரியில் வேலை பார்த்துருக்கிறப்போ ஒரு ஆசிரியர், ஒரு மாணவன், அவங்களுக்குள்ள நடந்த நிகழ்வு. அவங்க அந்த ஆசிரியருக்கு அந்த மாணவனை கண்டாலே பிடிக்காது. அந்த மாணவனும் பயங்கர லேட்டாக வருவான், இதுலேயும் பெருசாக அவனுக்கு இன்வால்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அப்படின்லாம் இருந்ததே கிடையாது. ஏதோ கடமைக்கு வாரோங்கிற மாதிரி அவன் வருவான், அவன் அது ஜஸ்ட் பாஸ், ஆனால் ஃபெயில் ஆக மாட்டான், ஜஸ்ட் பாஸ் இப்படியே போவான். அப்போது அவங்க 2 பேருக்குமே ரொம்ப செட் ஆகாது.
நான் அப்புறம் கல்லூரியிலேருந்துலாம் வெளியே வந்தாச்சு, வேலையெல்லாம் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே போகக்கூடிய ஒரு சூழல் வாய்ப்பு ஒன்று கிடச்சிது. அந்த தம்பியும் முடிச்சுட்டு டிகிரிலாம் முடிச்சுட்டு போயிட்டாப்புல. திரும்ப ஒரு டைம் ரீயூனியன், நாங்கள் பழைய மாணவர்கள் சந்திக்கக்கூடியப்போ அந்த பையன் வரான். அவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கர ஃப்ரெண்ட்லியாக உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இவங்கப்பா அவர் வேலை பார்க்குறப்ப படித்தான், அந்த டைமில் 2 பேருக்கும் செட் ஆகாது எப்படி அப்படின்ட்டு நம்ம தான் க்யூரியாசிட்டியில் போய் கேட்போமே அப்படின்ட்டு, என்ன அந்த பையனை பார்த்தாலும் எரிஞ்செறிஞ்சு விடுவா, இப்போ என்ன அந்த பையன் உட்காந்து அப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு. இல்லை ஜோஸு, ஆக்சுவலாக அந்த பையனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படின்னு லேட்டாக தான் தெரிய வந்துச்சுன்னா, அந்த பையனுக்கு அப்பா கிடையாது, அவங்க விட்டுட்டு போயிட்டார் அவர். ஸோ அப்படிங்களா அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு காலையில் வந்து தண்ணீர் அந்த கேன்லாம் வீடு சப்ளை பண்ணுவாங்களா, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான், காலேஜுக்கு வந்துருக்கான். ஸோ அதனால் சில நாள் டைமுக்கு சில நாள் லேட் இப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு நடந்து வந்திருக்குது. இந்த மாதிரியான அவனுக்கு முடிச்சுட்டு போனேன்னு வேறு ஒரு பார்ட் டைம் வேலை, காலேஜ் முடிச்சுட்டு 1:30 முடிச்சுட்டு போனால் வேறு பார்ட் டைம் வேலை, இதுதான் அவனோட ரொட்டீனாக இருந்திருக்குது. இது யாருக்குமே தெரியாது. அவனுக்கு அந்த மாதிரி ஒன்று மற்றவங்களாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான நேரம் கிடைக்கிறப்ப இவனுக்கு அதுக்கான நேரம் கிடையாது. ஒரு கல்ச்சுரல்ஸ் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட அதுக்கு ப்ராக்டிஸ்னால நம்ம வர முடியாது. அப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து அவனோட பெர்ஸ்பெக்டிவ், அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் தெரிய போய் அதை எப்படி டீல் பண்ணுறது, அதுக்கு என்ன அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணி யோசித்து அந்த ஹெல்ப்பெல்லாம் செய்ய ஆரம்பிச்சா இவங்களுக்குள்ள ஒரு நல்ல சுமூகமான உறவு என்ன இருக்குது வந்திருக்குது. ஸோ அப்போ இது ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்த விஷயம் நம்ம பல நேரங்களில் யோசிக்கிற, ஒருத்தன் வந்து கோவப்படுறான், ஒருத்தன் அழுகிறான், எதுக்கு எடுத்தாலும் சிறு யார்ட்டையும் பேச மாட்டேங்க உண்மையே இருக்கிறான்னா, அப்போ அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவங்க எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காம தான் மற்றவங்களாம் ஈஸியாக என்ன பண்ணிடுறோம், முத்திரை குத்தி விடுறோம். இவன் ஒரு சிடுமூஞ்சி, இவன் ஒன்றத்துக்கும் வேலை உதவாதவன், இவங்ககிட்ட டேலண்ட்டே இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறோம், முத்திரை குத்தி போய்கிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற போது அதுக்கான வழிகள் அவர்கள் எப்படி சரி செய்வது, அவர்கள் எப்படி அணுகுவது, இதுதான் பிறருடைய கோணத்தில் வாழ்க்கையை காண்பது. கற்றுக்கொள்வோம், பயன்படுத்துவோம். இன்னும் வேற விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிறைய பசங்க வந்து அதாவது கணினி தொழிற்சாலை ஐடியில் வேலைக்கு வந்ததுக்கப்புறம், பெரியவங்கள்லாம் இறந்ததுக்கப்புறம் புதிய விவசாயிகள் நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. புதிய விவசாயிகள் இடத்த வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட தான் சக்தி இருக்குது, வாங்குகிறாங்க. வாங்கிட்டு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குங்க. புதிதாக வரக்கூடிய, அதே நேரத்தில் அதிக கவனம் கொடுக்காத, அதே நேரத்தில் அதிக லாபம் தரக்கூடிய, நீண்ட கால அடிப்படையில் எனக்கு லாபம் தரக்கூடிய பயிர் அப்படின்னா மரப்பயிர். அந்த மரப்பயிரில் புதிதாக நிலம் வாங்குறவங்க யாராக இருந்தாலும், முக்கியமாக மேட்டுப்பகுதி நிலம், எங்கே வந்து செலவு கம்மியாக, அதே நேரத்தில் நான் எங்கே இருந்தாவது வேறு ஒரு இடத்துல உட்காந்தாவது நம்ம கணினி மூலமாக இயக்கி கூட அந்த விளைச்சலை கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புள்ள எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு பயிர் வந்து மரப்பயிர். அந்த மரப்பயிர்களில் முக்கியமானது தேக்கு, மகாகனி, வேங்கை. 4வது முக்கியமான பயிர் சவுக்கு. வேறு எந்த மரமும் போகாதீங்க, இது மட்டும் போதும். இது என்றைக்கும் உங்களுக்கு நல்லது. எப்படினாலும் அது விற்கும், எப்படினாலும் உங்களுக்கு நிலையான வருமானம் கிடைக்கும். குறைந்தபட்சம் 10 வருடம். மற்ற பயிர்களுக்கு, சவுக்கு தவிர மற்றதுக்கு குறைந்தபட்சம் 10 வருடம், அதிகபட்சம் 15 அல்லது 20 வருடம். நம்மளுடைய மண்ணோட தன்மை பொறுத்து அதோட வளர்ச்சி கிடைக்கும், வெட்டி விற்கலாம். இதோட கன்றுகள் எல்லாமே வனத்துறை அலுவலகத்தில் கிடைக்கும், பக்கத்தில் இருக்க வனத்துறை நர்சரியில் கிடைக்கும். ஒரு கண்ணோட விலை 20 ரூபா. தரமாக வச்சுருக்காங்க. என்ன தப்பு பண்ணக்கூடாது, நடும்போதே ஆள் உயர கண்ணெல்லாம் வாங்கி நடக்கூடாதுங்க. நடும்போது 1.5 அடி அல்லது 2 அடி தான் அதோட உயரம் இருக்கணும். நிறையா கன்றுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 அடி உயரம் இருக்கும், ஆனால் இத்தினூண்டு பாத்திரத்தில் அதோட மண் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ உயர மரத்துக்கு இவ்வளோண்டு வேறு தான் இருக்குமா? நீங்கள் தப்பாக வாங்கி நட்டிங்கன்னா சாகிறது அதிகமாகும், தப்பாக வாங்கி நட்டிங்கன்னா செலவு அதிகமாகிடும். தயவுசெய்து சின்ன கன்று வாங்கி நடுங்க, முறையான இடைவெளியில் நடுங்க. அதாவது தேக்கு மரம் அப்படின்னு சொன்னால் 10 அடிக்கு 10 அடி அல்லது 12 அடிக்கு 12 அடி. வேங்கை நம்ம நடுறோம்னா 15 அடிக்கு 15 அடி. மகாகனி நடுறோம்னா 18 அடிக்கு 18 அடி அல்லது 15 அடிக்கு 15 அடி. இடைவெளியில் தப்பு பண்ணக்கூடாது. நெருக்கி நட்டோம்னா
விளக்கு மாற்று குச்சி மாதிரி நேராக போயிடும், பெருக்காது. அதே மாதிரி அடுத்த முக்கியமான பயிர் சவுக்கு. இந்த சவுக்கில் இப்போ ஸ்பீடு சவுக்குன்னு வந்திருக்குங்க. 2.5 வருஷம் 3 வருஷத்தில் பலன் தர்ற மாதிரி. அல்லது நமக்கு நாட்டு சவுக்கு இருக்குது, நமக்கு ரெகுலராக கிடைக்கிற சவுக்கு இருக்குது. ஒரு வருடத்திற்கு ஒரு அசால்ட்டாக 1 ஏக்கர்லேருந்து 1 வருடத்திற்கு குறைந்தபட்சம் 1.5லேருந்து 2 லட்சம் ரூபாய் லாபம் தரக்கூடிய வகையிலான பயிர் அது. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, தண்ணீரோட இருப்பு பொறுத்து, நிலத்தோட அமைப்பு பொறுத்து இந்த செடிகளை நடவு செய்யுங்க. நடவு செஞ்சுட்டு என்ன செய்யணும்? நடவு செய்கிறப்பே முடிஞ்ச அளவுக்கு வரப்புகள் போடணும். இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் அல்லது மழைக்காலத்தை அடிப்படையாக வச்சு ஊடு பயிராக உளுந்து, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு ஏதாவது ஒன்று போட்டுறணும். குறைந்தபட்சம் அந்த தண்ணீர் கிடைக்கக்கூடிய இடம், இடைப்பட்ட பகுதி தூவி விட்டுருங்க. வந்தால் வரட்டும், வரலைன்னா வரல வேணாம், தூவி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? சணப்பு தக்கைப்பூண்டு, சணப்பு தக்கைப்பூண்டு அதுங்களை நடுங்க. நட்டுட்டு விட்டுருங்க. நீங்கள் அது ஒரு காடுன்னு நினச்சிக்கங்க. நம்ம அந்த நிலத்துக்குள்ளே போக வேண்டாம், காடுன்னு நினச்சிக்கங்க. அது விழுந்து 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 அந்த மண் வளமாகி உங்களுக்கு ஒரு நல்ல பயிர் கிடைக்கும். முறையாக மரங்களோட தடிமன் அதிகமாகும், மரத்தோட ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அது நமக்கு நல்ல விலை கிடைக்கும். மறந்துடாதீங்க, தப்பு பண்ணக்கூடாது. இந்த மரங்கள் மட்டும் வச்சா போதும். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வாழ்க்கை பிறரோட கோணத்துல ஒரு விஷயத்த, ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா எப்படிலாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் ஜோஸ். அடுத்ததான் நம்ம என்ன செய்யணும்? அடுத்ததான் இதற்கு நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது பொறுமை. இருக்குதா? அந்த இமீடியட்டாவே நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம். அதுதான் பல நேரங்களில். ஆனால் பொறுமை நமக்குள்ளே இருக்குது, இல்லைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளைட்டோ இல்லை ட்ரெயினோ ஏறதுக்கு என்ன பண்ணுறீங்க? அடிச்சு பரண்டு டிராஃபிக்லலாம் அடிச்சு பரண்டு போகிறீங்க. ட்ரெயின் ஒரு 1/2 hour டிலே அப்படின்னா போய் என்ன பண்ண போகிறது? ஸ்டேஷன் மாஸ்டர் போய் சண்டை போடுறது கிடையாது. இல்லை ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் ட்ரெயின் இன்ஜின் டிரைவர் அந்த லோக்கோ பைலட்டை போய் என்ன வண்டி எனக்கு லேட்டாக எடுத்துட்டு நம்ம சண்டை போடுறது கிடையாது. நாங்கள்லாம் பொறுமையாக என்ன பண்ணுறோம்? வண்டி ஏறுறோம், ஓகே வண்டி லேட் 1/2 மணி நேரம். அப்போ நம்மக்கிட்ட பொறுமை என்பது இருக்குது. இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்ம வீடுகளில் சமையல் நல்லா இல்லை, சாப்பிட்றது நல்லா டேஸ்ட் இல்லை, உடனே அம்மாக்கிட்டேயோ மனைவிக்கிட்டேயோ இல்லை சமைச்சவங்ககிட்டயோ என்ன பண்ணுறோம்? சண்டை போடுறோம். என்னத்தை சமைச்சிருக்கலாம் என்ன பண்ணுறோம்? கேட்குறோம். ஹோட்டலில் போய் காசு கொடுத்து சாப்பிட உட்காரோம். அன்றைக்கி அந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு நினச்சி போகிறோம், அன்றைக்கி சாப்பாடு சொதப்பியாச்சு. உடனே அந்த சமைச்சவங்ககிட்ட போயிட்டு என்னையா நான் காசு கொடுத்து சாப்பிட்றேன், நான் அன்றைக்கி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி சாப்பிட வந்திருக்கிறேன், இவ்வளோ கேவலமாக இருந்துச்சுன்னு நம்ம சண்டை போட்டிருக்கோமா? கிடையாது. அங்கே மட்டும் பொறுமையாக சாப்பிட்டுட்டு வந்துருந்தோம். அப்போ நம்ம கிட்ட பொறுமை இருக்குது, இல்லைன்னா கிடையாது. நம்ம அதை பயன்படுத்தக்கூடிய விதங்கள் தான் என்ன பண்ணுறோம்? பல இடங்களில் மறைச்சி வச்சுக்கிறோம், பல இடங்களில் அதை மறைச்சி வைக்காமல் காமிச்சுக்கிட்டோம். ஸோ அப்போது இந்த நேரங்களில் பிறருடைய கண்ணோட்டத்திலிருந்து வாழ்க்கையை நான் காண்பதற்கு எனக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க சொல்லக்கூடிய ஸ்டோரியை கேட்கறதுக்கு எனக்கு பொறுமை இருக்கணும். அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கான பொறுமை எனக்கு இருக்கணும். இந்த பொறுமை என்னிடம் இருந்தால் என்னால் எல்லாவற்றையும் எளிதில் அணுக முடியும். அதான் அடிக்கடி எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அதில் நான் உறுதிப்படவும் நான் நிற்பேன். என்னென்னா, டக்குன்னு கோவப்படுறதை காட்டிலும் பொறுமையாக கோவப்படுதல் ரொம்ப ரொம்ப அழகானது. அது மிகப்பெரிய மாற்றத்தை என்ன பண்ணுன்னா உண்டு பண்ணும். அந்த மாற்றம் நாம் விரும்பிய மாற்றத்தை நாம் நடத்தணும்லாம் தேவையில்லை, அதுவாகவே அது நிகழ்த்தி தரும். இன்னொருத்தர் இப்போ உங்ககிட்ட எனக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நான் விருப்பப்படுறேன், அதை நான் கோபத்தோடு சொன்னேன் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? செய்ய மாட்டீங்க. நீ என்னடா பெரியவனா, நீ சொன்னா நான் என்ன செய்யணுமாங்கிற மனநிலை உங்களுக்குள்ள வரும். அதே விஷயத்தை பொறுமையாக கையாளுகின்ற பொழுது ஒரு கட்டத்தில் நான் நினைச்ச விஷயத்தை நீங்களே என்ன பண்ணுவீங்க? உங்களை அறியாமல் சொல்லுவீங்க, செய்ய தொடங்குவீங்க. அதுதான் பொறுமையாக கோவப்படுதலுடைய வெளிப்பாடு. அது ரொம்ப ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும். அப்போ அந்த பொறுமை என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் வாழ்க்கையை பிறர் கோணத்தில் காண முடியும். பிறர் கோணத்தில் காணுகின்ற பொழுது என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும். ஓகே, இன்னும் என்னென்னலாம் இருக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஜோஸ். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கெட்ட கொலஸ்ட்ரால். எல்டிஎல் அப்படிங்கிறது தான் கெட்ட கொலஸ்ட்ரால், ஹெச்டிஎல் அப்படிங்கிறது நல்ல கொலஸ்ட்ரால். நல்ல கொலஸ்ட்ரால் பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, அது குறைவாக இருந்தால் கூட அதுக்கு வேண்டியான டயட்டு ஃபாலோ பண்ணலாம். ஆனால் எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் நமக்கு உடலில் இரத்த குழாய்களில் கொழுப்பு படிந்து நமக்கு ஹார்ட் பாதிக்கக்கூடிய, ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய செயல்களை செய்ய இந்த கெட்ட கொழுப்பு நமக்கு பிரச்சனை உருவாக்குறது. அப்போ இந்த கெட்ட கொலஸ்ட்ரால்னால தான் இன்னைக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு
ட்ரீட்மெண்ட் எடுக்கிற, மெடிசன் எடுக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இரத்த குழாய்களில் படிந்திருக்கும் கொழுப்புகளை கரைத்து அனுப்புறதுக்கு தான் உங்களுக்கு டாக்டர்ஸு மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க. அது ஒன்ஸு தொடங்கினா நிப்பாட்டக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு டாக்டர்ஸு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? ஆனால் நம்ம சிஸ்டமில் ஆயுஷில் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது, பக்க விளைவுகள் கிடையாது. அதற்கேற்ற உணவுகளையும் நம்ம கொடுக்கலாம். அதாவது கெட்ட கொழுப்பை கரைக்கும் ட்ரீட்மெண்ட். ஏன்னா அதனால்தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் ஃபெயிலியர், மேசிவ் அட்டாக் இதெல்லாம் வருது. அதுலேயும் யங்ஸ்டருக்கு கூட இன்றைய காலகட்டத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து உயிரையே இழக்க நேரிடுது. நம்ம உடம்புல நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், 2 கொலஸ்ட்ராலுமே நம்ம ரத்தத்தில் கலந்து ஓடிட்டு இருக்கு. நல்ல கொலஸ்ட்ராலும் இருக்கு, கெட்ட கொலஸ்ட்ராலும் இருக்கு. இது எப்போ நமக்கு இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் இரத்த குழாய்களில் படிகிறது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மனுஷன் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க, புரியுறதா? அவசரம், ஆத்திரம், கோபம், டென்ஷன். அந்த டென்ஷன் நேரத்தில் தான் அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் இரத்த குழாய்களில் படிந்து நமக்கு அந்த இரத்த ஓட்டத்தை தடுத்து ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு டென்ஷனும் ஒரு முக்கிய காரணம். இதே நீங்கள் டென்ஷன் இல்லைன்னா ஓரளவுக்கு அது ரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ராலும் நல்ல கொலஸ்ட்ராலும் சர்க்குலேட் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்காக கெட்ட கொலஸ்ட்ரால் நல்லது நீங்கள் சொல்ல வரல. நீங்கள் புரிஞ்சுக்கணும், எப்போ உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் கொஞ்சம் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும், அப்போ உடனே நம்ம அதற்கு வேண்டியான உடற்பயிற்சி, உணவு முறை, ப்ராப்பர் மெடிசன் இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். அப்போது இதில் நீங்கள் மனநிலையும் அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டும். நல்ல மூச்சு பயிற்சி பண்ணும்போது ஆக்சிஜன் உங்களுக்கு ரத்த குழாய்க்குள்ள போயிட்டு பிளட்டை நல்லா புஷ் பண்ணி ரத்த ஓட்டத்தை சர்க்குலேட், அதாவது பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தும், ப்ராப்பராக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். அது போல் விஷயத்தில் நம்ம பார்க்கணும். இப்போ சப்போஸ் கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது, என்னென்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது? இந்த திணை வகைகள், மில்லட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதுக்கப்புறம் பார்லி, ஓட்ஸு, இது வந்து நமக்கு கெட்ட கொலஸ்ட்ராலை, கொழுப்பை குறைக்கக்கூடியது. ஏன்னா இதில் பீட்டா குளுக்கோயின் உள்ளது, அது வந்து நமக்கு கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது. அதனால் இது போன்ற, அதனால தான் நம்ம பாரம்பரிய உணவுகளில் நம்ம முன்னோர்கள், சான்றோர்கள் எல்லாமே இந்த மில்லட்ஸ் வகைகளை எடுத்தாங்க. சாமை, திணை, வரகு, குதிரவாளி, கம்பு, ராகி, சோளம், இது போல உணவுகளை எடுத்தாங்க. அரிசி உணவுகளை ரொம்ப கம்மியாக எடுத்தாங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா பீன்ஸில் உள்ள நார் சத்து கெட்ட கொழுப்பை குறைக்கும். அதே போல் பசலக்கீரை, அதில் உள்ள வேதிப்பொருள் நமக்கு கொலஸ்ட்ராலை கரைக்கும். ஏன்னா நார் சத்து மிகுதியுள்ள உணவுகளை எடுத்தாலே நமக்கு கொழுப்பை கரைக்கக்கூடிய விஷயமா இருக்குது. புடலங்காய், சுரக்காய் அடிக்கடி நம்ம சாப்பிடணும். பூண்டு, வெங்காயம் சேர்த்துக்கணும். அதே போல் வேர்க்கடலை, பாதாம், பிஸ்தா, இதில் ஒமேகா 3 இருக்குது. இது கெட்ட கொலஸ்ட்ராலை எடுத்துரும், அதுக்கு பயனுள்ளதாக இருக்குது. மீன் சாப்பிடலாம், ஒமேகா 3, ஒமேகா 6 உள்ள மீன்களை சாப்பிடலாம். மீன் சாப்பிடாதவங்க மீன் என்ன மாத்திரை கிடைக்குது, அதை எடுத்துக்கலாம். கொள்ளு சாப்பிடலாம், கொள்ளு, அப்புறம் அதுலேயே சுண்டல், அதுலேயே சட்னி, அதுலேயே குழம்பு, இது போல் நிறைய உணவுகள், சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்குது. இப்போ வாட் அபவுட் எக்கு அப்படின்னா, எக்கில் வந்து மஞ்சக்கரு மாத்திரம் எடுத்துட்டு ஒயிட் மாத்திரம் இந்த எல்டிஎல் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க கடைப்பிடிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எங்களோட தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் ரொம்ப நிறைவாக நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சவால்கள், சிக்கல்கள், பிரச்சனைகளை பிறருடைய கோணத்திலிருந்து காண்பதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள். அடுத்ததா ஃபைனலாக என்ன சொல்றாங்க? அடுத்ததான் வந்து ரெஃப்ளெக்ட் பிஃபோர் யூ ரியாக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை நீ செய்யறதுக்கு முன்னாடி, நீ கோவப்படுறதுக்கு முன்னாடி, நீ சிரிக்கிறதுக்கு முன்னாடி, இல்லை ஒரு சஜஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி, இல்லை ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரெஃப்ளெக்ட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல நம்ம இதை செஞ்சே ஆகணுமா, கோவப்பட்டே ஆகணுமா, இவங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணியே ஆகணுமா, இமீடியட்டாக இதுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுத்தே ஆகணுமா அப்படிங்கிறத ரெஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு ரியாக்ட் பண்ணுங்கள்
அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா வாழ்க்கை எவ்வளோ விஷயத்தெல்லாம் தள்ளி போடுறோம், எவ்வளோ நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் என்ன பண்றோம், தள்ளி போட்டு சொல்றோம். நம்ம வாழ்க்கையில நல்லா தெரியும் இது நமக்கு முன்னேற்றத்தை தரும், இது நமக்கு வெற்றியை கொடுக்கும், இது நம்முடைய வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு நம்ம எடுத்துட்டு போகும் தெரிஞ்ச விஷயத்த கூட என்ன பண்றோம், தள்ளி போடுறோம். நாளைக்கு பாத்துக்கலாம், நாளன்னைக்கு பாத்துக்கலாம் தள்ளி போடுறோம். அந்த கோபத்தை ஏன் தள்ளி போடுறது கிடையாது. அந்த எந்த விஷயத்துல தள்ளி போடுறது, அதாவது நம்ம தள்ளி போடுதல் எல்லாமே கடவுளுடைய படைப்புல எல்லாமே மோசம் எல்லாமே சரின்னு கிடையாது. அந்தந்த சூழலை பொறுத்து சில நேரங்களில் சரியா இருக்கக்கூடிய விஷயம் சில இடங்களில் தப்பா இருக்கும், சில இடங்களில் தப்பா இருக்கக்கூடிய விஷயம் சில இடங்களில் சரியா இருக்கும். அப்போ இந்த தள்ளி போடுதல் ஆபத்தானது, தேவையில்லாத ஒன்று. நல்ல நல்ல விஷயங்களே, ஆனால் இந்த கெட்ட விஷயங்கள்லாம் தள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோவப்பட அப்படி சுருன்னு கோவற நேரத்தில் ஒரு 10 செகண்ட் அந்த கோபத்தை தள்ளி போட்டிங்கன்னா அதனால் நடக்கக்கூடிய மாற்றங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த ஒரு 10 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்க, 1 2 3, அந்த 10 எண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய கோவம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நான் 100% என்னால் உறுதிப்பட அதை சொல்ல முடியும். அதில் அந்த டூத் பேஸ்ட் விளம்பரம் மாதிரி 99.99% கில்ஸ் த ஜெர்ம்ஸ் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. 100% நம்ம அதை 10 கவுண்ட் பண்ணி அந்த கோவத்தோட அதே உச்சாணி கொம்பில் இருப்போமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துவதற்கு முன்னால் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்குறது. ஒருத்தரை தீர்ப்பிடுவதற்கு முன்னால் நம்ம ஒவ்வொரு வாரமும் அந்த லெட்டன் சீசனில் சிலுவை பாதையில் முதல் ஸ்தலம் இயேசு வந்து தீர்ப்பளிக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னேன். நாம வாழ்க்கையில் யாரெல்லாம் தீர்ப்பிட்டுருக்கிறோம் யோசித்து பார்ப்போம், வச்சு பார்ப்போம்னா வெறும் சிலுவை பாதைக்கு அதை ஒருத்தர் அழகாக எழுத்து நடையில் மானை தேனை பொன்மானை போட்டு எழுதுகை மோனையோட எழுதுறப்போ அதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம். ஓகே, அதை உண்மையாக தியானிச்சோமா, உண்மையாக ரெஃப்ளெக்ட் பண்ணோமான்னு கேட்டால் இல்லை. ஒருவேளை அப்படி ரெஃப்ளெக்ட் பண்ணியிருந்தால் நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் என்ன இருக்கும், வந்திருக்கும். ஸோ அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் செய்வதற்கு முன்னதாக கொஞ்சம் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்தோமே ஆனால் நம்ம பல நேரங்கள் சொல்கிறோம் இல்லையா, பிறருடைய கோணத்தில் வாழ்க்கையை பாருங்கள், பிறருடைய கோணத்தில் வாழ்க்கையை பாருங்கள். அது யார் ஒருத்தவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்து அதை ரியலைஸ் பண்ணி அதனால் கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஃபுல்லான லைஃப்பை வந்து உணர ஆரம்பிச்சிட்டிங்களோ அதுக்கப்புறம் நீங்களே நினச்சாலும் உங்களால் என்ன பண்ண முடியாது, அதை ஸ்டாப் பண்ண முடியாது. எந்த பிரச்சனை நடந்தாலும் ஓகே, இல்லை அவன் என்ன பிரச்சனையில் வந்தான்னு தெரியலையே, அவன் என்ன சொல்ல வந்தான்னு தெரியலையே, இவங்க இந்த நேரத்தில் இப்படி சொல்லாமல் நம்ம அனுப்பிட்டோமே, அப்படி தான் மைண்டு தோணுமே தவிர என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற நான்கிற எண்ணம் நம்மை விட்டு அடியோடு அழிந்து ஒளிந்து விடும். ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. எதை ப்ராக்டிஸ் பண்ண நம்ம முயற்சி பண்ணுறோம் இல்லையோ கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ண பயிற்சி எடுக்க வாழ்வாக்க முயற்சி மேற்கொள்கின்ற பொழுது 100% நம்முடைய வாழ்க்கை வாரும் அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி. ஸோ இந்த நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்றைக்கி நாளில் யார் யாரெல்லாம் தங்களுடைய திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஆண்டனி சஹாயன் ரோஷன் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி, ஃபேபியன், பிரனிதா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அமலி சேவியர் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மகன் மரிய ஜேக்கப், மகள் ஜெர்லின் சேவியர், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். வித்யாஸ்ரீ இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா, சித்திகள், சித்தப்பாக்கள், அக்காக்கள், அண்ணன்கள், மாமாக்கள், மாமிகள், குட்டீஸ்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். டினல் ஏஞ்சல் சிவி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா சோஃபியா, அப்பா பெரிய அந்தோனி, சகோதரர் ஜான், சித்தி லீமா, சித்தப்பா சசி, சாம், மாமா, அத்தை, ஆச்சி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அன்பானவர்களை, இன்று விழா கொண்டாடும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 37:4. ஆண்டு விரலையே மகிழ்ச்சிக்குள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். இந்த இறையாசியோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பிறர் அன்பில் வாழ்வோம், இறை அன்பில் வளர்வோம் என்ற இந்த ஒரு சிந்தனையோடு இன்றைய கடல் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடியில் வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா, சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.